வாங்கக்கா. என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள? வேலை தாங்க. ஆமாம், வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்களா? ஜாலியாக வந்துட்டீங்க இந்த பக்கம். அடி சட்டை, இந்த டிவி போட்டுவிடு, எதிர்நீச்சல் நாடகம் பார்க்கணும். அட, நீங்கள் என்னதான் பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். கடைசியில் எதிர்நீச்சல் பார்க்க தான் வந்திருக்கீங்களா? அடி, இந்த சாலு வீட்டில் இருந்துட்டு டிவியே பார்க்க விட மாட்டேங்கிறா. கொஞ்சம் டிவி போட்டுவிடுவி. ஏக்கா, இன்னைக்கு எங்கள் வீட்டு டிவி ரீசார்ஜ் பண்ணலை. நானே என் வீட்டுக்கார் வந்தால் தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வேறக்கா. ஏண்டி, அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் உடனே ரீசார்ஜ் பண்ணு. இதுக்கு எதுக்கு உங்கள் வீட்டுக்காரர் வர வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற? அக்கௌண்ட்டுங்களா? என்ன அக்கௌண்ட்டு? என்னோட இப்படி கேட்குற? பேங்க் அக்கௌண்ட்டு தான். நீங்கள் வேறக்கா. எனக்கு டீ கடையிலே அக்கௌண்ட் இல்லை. நான் எங்கே போய் பேங்க் அக்கௌண்ட் வைக்கிறது? என்ன காமெடியா? ஏண்டி, பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் தான் நீ ஏதாவது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறியா? அட என்னக்கா நீ உட்காருங்க, உட்காந்துட்டே பேசுவோம். ஏக்கா, பேங்க் அக்கௌண்ட்டு தான் எனக்கு எதுக்குக்கா? காசு ஈஸு வச்சுட்டு இருக்கிறவங்க பண்ணுற வேலை அதெல்லாம். நமக்கு வீட்டில் இருக்கிற வேலை பார்க்குறக்கே நேரம் சரியாக இருக்குது. இதில் எங்கே போய் பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் பார்க்குறது? என்னவள இப்படி முட்டாளாக இருக்கிற? எந்த வருஷம் வாங்குற வருமானம் வீட்டுக்கே சரியாக இருக்குது. இதில் எங்கே கொண்டு போய் பேங்க்கில் ஓட்டு வைக்கிறது? ஏக்கா நீ அடி லூசு புள்ள. பேங்க் அக்கௌண்ட்டு காசு ஏற்றி வைக்கிற இடம் நினச்சிட்டு இருக்கிறியா நீ? அதெல்லாம் அந்த காலண்டி. இப்போ காசு செலவு பண்ணுற இடமே பேங்க் தான். ஆமாண்டி, இப்போ மல்லிகை கடையிலேருந்து பாலில் இருந்து டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுற வரைக்கும் பேங்க்லேருந்து தான் பண்ணுறாங்க. யாரெல்லாம் கையில் காசு வச்சுக்கிட்டு இருக்கா? உனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதா? இப்படியே ஒன்றுமே தெரியாமே இருந்தேன்னு வையேன், ஒன்றும் பண்ண முடியாது. உன்னோட புருஷன் உன் மடையில் நல்லா மிளகா அரைக்கிறாப்புல நல்லா ஜாலியாக வச்சு அவர் செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ ஒன்றுமே தெரியாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு. ஆ, இவ்வளோ இருக்கா? இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியலையாக்கா. ஆமாம், எப்போ பார்த்தாலும் நான் படிக்கல நீயே சொல்லிட்டு. அப்புறம் உன்னோட புருஷன் உனக்கு இதெல்லாம் சொல்லி தருவாப்பிலையா? நானும் தான் படிக்கல, எனக்கு எல்லாமே தெரியுது. உனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது உன் தப்பு தாண்டி. சரி சரி, இன்னைக்கு பார்க்கலான்ட்டு வந்தேன். ஒன்று நான் கேட்கல, உன்கிட்ட பேசியே நேரம் போயிடுச்சு. நான் போகிற வீட்டுக்கு. அதெல்லாம் வேணாடி. இந்த சாலுக்குள்ள வீட்டில் இருக்கிற காப்பி ஏதாவது செஞ்சுக்கோங்க. நான் வரட்டா? பார்த்து சூதானமாக நடந்துக்கோ. இந்த முப்பத்த புருஷன் நல்லாத்தான் விட ஏமாற்றி வச்சிருக்கிறான். என்னடி சோகமா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது? உன்னை கட்டினா சோகமா இல்லாம சிரிச்சுட்டேவா இருப்பாங்க. என்னடி எதுவா இருந்தாலும் சத்தமா தான் சொல்லு. இப்பதான் வீட்டு வாசல்ல அந்த குஷ்புவை பார்த்தேன். வந்து ஏதாவது சொல்லி விட்டு போயிருக்கோ, உடனே நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற. யாருங்க? சும்மா என் கூட பேசுறவங்க எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. காலையில வேலைக்கு போகும்போது நல்லா தானடி இருந்த. டிவியில ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு, ரீசார்ஜ் பண்ணணும். எப்ப பண்ணி விடுறீங்க? இதுதான் உன் கோவமா? நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சிட்டேன். போய் காப்பி கீப்பி கொண்டு வா. மனுஷன் டயர்டாய் வந்திருக்கேன். முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உனக்கு என்ன இப்ப டிவிக்கு தானே ரீசார்ஜ் பண்ணணும், நான் பண்ணி விடுறேன். அத நீங்க தான் பண்ணணுமா? நான் பண்ண கூடாதா? சந்திரமுகி மாதிரி பேசுற. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. டிவி ரீசார்ஜ் நான் பண்ணா ஆகாதா? ஆகும்தான். என்ன இப்போ நீ பண்ணா என்ன, நான் பண்ணா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். நான் பண்ணுனா என்னன்னு கேக்குறேன், பதில் சொல்லுங்க. என்ன இவ ஒரு மார்க்கமா பேசுறா? பேகி பிடிச்சிருக்குமோ? அப்படியெல்லாம் இல்ல முப்பாத்தா. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. ரீசார்ஜ் எப்படி பண்ணுவீங்க நீங்க? எப்படி பண்ணுவீங்கன்னா போன்ல இருந்து தான் பண்ணுவேன். இது உனக்கு தெரியாதா? என் போன்ல இருந்து பண்ணுனா ஆகுமா ஆகாதா? உன் போன்ல இருந்து எப்படி பண்ணுவ? உன் போன்ல தான் அக்கௌண்ட்டே இல்லையே. அதுதான், எனக்கு ஏன் அக்கௌண்ட் இல்ல. என்னது உனக்கு அக்கௌண்டா? லூசு, நான் வேலைக்கு போறேன், அதனால பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அதுல காசு இருக்கு, அதை வச்சு டிவிக்கு ரீசார்ஜ் பண்றேன். நீ வீட்டில் தானடி இருக்க, உனக்கு எதுக்குடி பேங்க் அக்கௌண்ட்? ஓ, வீட்டில் இருந்தா எனக்கு பேங்க் அக்கௌண்ட் வேண்டாம். அப்ப வீட்டில் இருக்கிற எல்லா பொம்பளைங்களுக்கும் பேங்க் அக்கௌண்ட் வேண்டாம், இதான் நீங்க சொல்றீங்க. அதுதான் எனக்கு அக்கௌண்ட் இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். சொல்லல, உனக்கு எதுக்கு அக்கௌண்ட் தான் நான் கேக்குறேன். நான் மத்தவங்க யாரை பத்தியும் பேசல. என்னடி பொம்பளை பிரகாஷ்ராஜ் மாதிரி பேசுற? வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கன்னா உங்களுக்குலாம் இழிச்சவாய் மாதிரி தெரியுது என்ன? முப்பாத்தா, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலடி. எனக்கு தெரியாது, எனக்கு உடனே பேங்க் அக்கௌண்ட் வேணும். உடனே எப்படி முடியும்? காசு கீசு இருந்தா தாண்டி போய் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு உடனே பேங்க் அக்கௌண்ட் வேணும். என்னடி பேங்க் அக்கௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு நீ வாட்டிக்கு போற? அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணா பத்தாதுடி, அதுல காசும் போடணும்ல. இல்லடா என்னடி பண்ணுவ? சோத்துல விஷத்தை வச்சிருவேன்.